நாகை புதிய பேருந்து நிலையத்தில் ஓய்வு பெற்ற காவலர்கள் மற்றும் தனியார் அமைப்பு மூலம் மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. பிரச்சாரத்தில் மகாத்மா காந்தி வேடமணிந்தும் சட்டமாமேதை அண்ணல் அம்பேத்கர் வேடமணிந்தும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கடந்த 28ஆம் தேதி சென்னை ஆவடியில் தொடங்கிய விழிப்புணர்வு இயக்கம் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இன்று நாகையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மதுவினால் ஏற்படும் தீமைகள் மற்றும் உடல் ரீதியான பாதிப்பு குறித்து துண்டு சீட்டுக்களை பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள 39 மாவட்டங்களிலும் மதுவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் நடைபெறும் என அமைப்பினர் தெரிவித்தனர். புற்றுநோய் முடிவில் மரணத்தை கொண்டு வருகிறது. ஒரு போதை இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை என்ற அர்த்தம். பிறர் வழியை நீ உணர்ந்தால் மனிதனாய் இருக்கிறாய் என்ற அர்த்தம். நாங்கள் பல மருத்துவமனைகளுக்கு சென்று கண்ணீருடன் தான் வெளியில் வருகின்றோம். காரணம், அவர்கள் வழியை எங்க வழியா ஏற்றுக்கிறோம். மனித தன்மை மருத்துவமனைகளில் படும் வேதனைகளை பார்க்கும்போது உண்மையிலேயே மிகவும் கஷ்டமாக இருக்கு. கடவுள் நல்லா படைச்சு நம்மளை வாழ வச்சு தனிமனித ஒழுக்கம் இல்லாததுனால நம்ம வாழ்க்கையை சீரழிச்சு மொழியா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில போதை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு நீங்கள் எங்களோட ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். எந்த போதையும் பயன்படுத்தாதீங்கய்யா. ஏன்னா நிறைய டிரைவர்ஸ் தான் அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த இடத்துல கட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த தயவு செஞ்சு உடம்பை ஹெல்த்தாக வச்சுருக்காங்கன்னா நீங்களும் நல்லா இருக்குது, ஃபேமிலி நல்லா இருக்குது. எந்த போதையும் பயன்படுத்தாதீங்க. எந்த போதையும் பயன்படுத்தாதீங்கய்யா. நல்லா இருங்கய்யா. போதை பயன்படுத்தாதீங்கய்யா. அதுதான் நம்ம உடலுக்கும் உடம்புக்கும் கேடு, குடும்பத்துக்கும் கேடு, எல்லாத்துக்கும் கேடு. எந்த போதையும் பயன்படுத்தாதீங்கய்யா. ஹீட்டர் குறைக்கணும். ஹீட்டர் இருக்குது அப்படியா? நாங்களும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நோய் இல்லாம இருக்கணும். நோய் வந்து உழைச்சாலும் அன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு வந்து சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுங்க, நிறைய பேருக்கு சொல்லுங்க தகவலை. நோட்டீஸ் அம்பேத்கர் கொடுக்குறாரு. தொடாதீங்க, அந்த பக்கமே போகாதீங்க. எவ்வளவு நாளைக்கு நிற்பாங்க? சீக்கிரம் வைக்கணும். 700 ரூபா. எவ்வளவு கிடைக்கும்? 100 ரூபா கொடுங்க. எனக்கு 100 ரூபாயில கொடுத்துருவாங்களா? ஐயா சம்பளம் 700 எங்களுக்கு 100 எடுத்துக்குவான். சம்பளம் 700 வந்து 100 கூட்டு 600 கொடுத்தேன். எவ்வளோ கொடுப்பீங்க? கூட்டு 600 ரூபா. அதுதான் 100 ரூபாய்க்கு என்ன சரக்கு விற்கிது? கட்டிங்க இன்னும் நல்லா குடும்பம் நல்லா இருக்கும். இந்த காசை பிள்ளைங்களுக்கு செலவு பண்ண, மனைவிக்கு செலவு பண்ண. சரியா? வாழ்த்துக்கள். சொல்லுங்க. பொண்டாட்டி உங்க கூட இருப்பா. கணவன் குடியாக எந்த மனைவியும் விரும்புவதில்லை. இப்ப சொல்ற நீ வெளியே ஆள் இருக்க வேண்டாம். இது கொடுக்கறதையா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறேன். எந்த வெளிச்சத்துல பண்ணுவோம் பேக்ரவுண்ட்